ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மினி vlogல மசாலா சன்னா தால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. மசாலா சன்னா தால் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா ஒரு துணியில் சுற்றி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. எதுக்காக இந்த மாதிரி ஊற வைக்கணும், எதுக்காக இந்த மாதிரி துணியில் சுற்றி வைக்கணும்னா ஊற வச்சாதான் பருப்பு வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஏன் துணியில் சுற்றி வைக்கணும்னா அப்போதான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பருப்பு. அந்த பருப்பை எடுத்து ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சன்னா தால் ரெடி ஆயிரும். இது மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாஸை வந்து டாப்பிங்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக மசாலா சன்னா தால் ரெடி ஆயிடும். மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோம்னா மசாலாவும் சூப்பராக இருக்கும். நிறைய டைம் கடையில் வாங்கும் போதெல்லாம் நாமளும் இதை வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாமேன்னு நினச்சிட்டே இருக்கும். ஆனால் எப்படி செய்யறதுன்னு தான் தெரியாது. இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும்.